பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வசனம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுறோம். எல்லாருக்கும் ஆண்டவர் பிறந்தார்னு தெரியும். ஆனா ஏன் பிறந்தார் என்று நிறைய பேருக்கு தெரியாது. அவர் நம்மளுடைய பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிக்கிறதுக்காக பிறந்தாருங்க. அவர் ஏன் நம்மளோட பாவங்களை நீக்கணும்? ஏன்னா அவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்குன போது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை சாப்பிட்டதுனால அவங்க தேவ மகிமையை விட்டு போயிட்டாங்க. ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. அதனால பாவ சந்ததி உருவாச்சுங்க. ஸோ பாவத்துல வாழ்ந்த மனுஷனை மீட்கிறதுக்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு மனுஷனாக பிறந்தாரு. கிறிஸ்துமஸ் அப்படின்னா கேக்கு சாப்பிட்றதோ புது ட்ரெஸ் போடுறதோ சர்ச்சுக்கு போறதோ கிடையாதுங்க. கிறிஸ்துமஸ் அப்படின்னா ஆண்டவர் பிறந்தனால நம்ம நற்செய்தியா அறிவிக்கணுங்க. அது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம நற்செய்தி அறிவிக்கணும்னு இல்லை, நம்ம வாழ்ற ஒவ்வொரு நாளுமே நற்செய்தி அறிவிக்கணுங்க. ஏன்னா தேவன் எல்லா நாளுக்கும் தேவனா இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஆமென்.